தர்ம பிரபு தயாநிதி என்னடா அது? ஐயா கொடுக்க சொன்னார். ஓஹோ, ஐயா கொடுக்க சொன்னாரா? எடுத்துட்டு போனா உள்ள. ஆமா தம்பி, நான் தான் கொடுக்க சொன்னேன். நீ பெரிய கர்ண மருமக, தர்மம் கொடுக்க சொல்லிட்டியா? போனா உள்ள. அந்த பைத்தியக்கார பையனுக்கு ஏண்டா நிச்சா? போனா உள்ள. பத்மா, ஐயோ பஞ்சாலி சிடி சேர்த்துக்கோ. என்னப்பா ஆட்டோ ரிக்ஷா, என்ன எல்லாரும் சோக புயல் அப்படியே சாஞ்சி போய் கிடக்குறீங்க? ஹரிச்சந்திர மயான காண்டம் நடத்துறீங்களா? இந்த ஹரிச்சந்திரன் இருக்கும்போது மயான காண்டத்துக்கு என்ன குறைச்சது? என்னது? லோட்டா, என்ன ஏகாதேசி அமாவாசை என்னகிட்டு? ஏன் அரிசியா இல்ல? ஐயா இருக்கும்போது அரிசிக்கு என்ன குறைச்சது? பின்ன என்ன? ஆனா ஆகுது. நீதானே அவர் வர்ற வரைக்கும் எங்களை எல்லாம் பொட்டு ஆக்ட் பண்ண சொன்ன. ஓஹோ, ஆக்ட் பண்றீங்களா? ஆக்ட் உடுத்த தெரியுமா மூஞ்சில? இந்த வாரி கொண்டு போய் வைக்கப்படல. நீலு, நீலு, நீலு. ஏய் லோட்டா, நீலா உண்ணாவிரதம் இருக்குங்க. ஏன்? உங்க கையினால அவ கழுத்துல ஒரு கயிறை போடுற வரைக்கும் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுவீங்க. ஒரு கயிறு நீ நினைச்சிருந்தா தான் 1000 கயிறு போடுவீங்க. பாப்பா, பாப்பா, ஜமீன்தார் வந்திருக்காரம்மா. என்னமா கதவு திறக்க சொல்லு. திறக்க சொல்லு. திறக்க சொல்லுமா. நீலா, நீலா, கதவை திறமா. என்ன டான்ஸ் ஆடுறீங்க? திறக்க சொன்னா கதவை. நிலம்மா, நிலம்மா. அடி போ. நீ நாகமா போயிடு. விடுஞ்சதுக்கு முகத்தை திருப்பி இருப்பேன். நிறுத்த தனியனே. அம்மாடி, ஓஹோ, இதுதான் உண்ணாவிரதமா? ஏய் ஏய் நில்லு, நில்லு. ஏய், ஓஹோ, கையை நீட்டு அளவுக்கு வந்துடுச்சா? அவ்வளவு தூரம் நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க. ஏன்? ஒரு தாலி கயத்துக்கு விதி இல்லைனாலும் தடவுடலுக்கு குறைச்சல் இல்லை. நீ இரு. நீ என்ன சொல்ற? இப்ப நீ உனக்கு ஒரு தாலி கயிறு தானே வேணும்? பிளான் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நம்ம தலையில கைய வைக்கத்தான் பிளான். வேற என்ன? லோட்டா, ஓடுறத பாரு. திருப்பதி என்ன பண்ற? என்ன பண்ற? லோட்டா, இப்பவே புரோகிதரை வரவழைச்சு மேலதாளத்தோட அமக்களமா திருமண ஏற்பாடு நடக்கட்டும். அத்தோட ஒரு கச்சேரி. அப்படி ஒரு டான்ஸ். அண்ணா மங்கி டான்ஸா? அப்ப நானும் ஆடுவேன். அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு பாத்துக்கலாம். அட மங்கி டான்ஸ். நீலு, இப்ப சந்தோஷம் தானே? மேனேஜர், பணம் வேணும். எவ்வளவு? சும்மா 5000. அவசியமா? அவசியம் இல்லாம அனாவசியமாவா கேட்பாங்க? சரின்னா பாப்போம். பாப்போம் சொல்றதுக்கு எந்த பாட்டம் விட்டு சொத்து? பெரியவங்களை கேட்காம கொடுக்க முடியாது. பெரியவனா? இத்தனை நாளா இல்லாத பெரியவன் இன்னைக்கு எங்க இருந்து வந்தான்? எவையா கொடுத்தது உனக்கு இந்த உருப்படாத உத்தியோகத்தை? சின்னையா, பணம் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா?
ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டுதா? பார்க்கிறேன். அதிகாரம் கைக்கு வந்தோடனே கண்ணு மணி தெரியாம ஆடுறியா? ஆபீஸ்ல எனக்கு பணம் கொடுக்க வேணாம்னு சொன்னியாமல்ல? ஏன் இப்படி பேசுறேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு என்ன தெரிய போகுது? நீதான் உன் பொண்டாட்டிக்கு இல்ல பம்பர மாதிரி ஆடுங்க. மிரட்டாத தம்பி, இந்த உலகமே அசைந்தாலும் என்ன அசைக்க முடியாது தெரியுமா உனக்கு? மரியாதையா வெளியே போகிறேன்னா என்ன சொல்ல? அண்ணா என்ன சொல்ல? புத்தி வந்துதா? போட்டுக்க பாரு. அண்ணா என்ன இது? உங்க மகனுக்கு மரியாதை கத்துக் கொடுக்கிறேன். நீ யாரடி எங்களுக்கு மரியாதை கத்துக் கொடுக்க? அவளா ஜமீன்தாரணி. இந்த ஜமீன்தாரணி அம்மா பட்டமும் பதவியும் எத்தனை நாளைக்கு நிலைக்க போகுதுங்கிறத நான் பார்க்கிறேன். அம்மா, தங்கத்துக்கு பித்தளைக்கு வித்தியாசம் தெரியாம பெரிய ராணி மங்கம்மா நினைச்சு இவ்வளவுக்கு மருமக ஆக்குனாரே எங்க அப்பா. அவரை சொல்லணும். சச்ச, இந்த வாயாடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா சேத்துல கல்லறிந்த கதை தான். இனி ஒரு கணம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். நீ என் கூட வந்தாவா, இல்லாட்டி போனா இங்கே நான் போறேன். கேட்க மாட்டேன். இனி அவனுக்காச்சு எனக்காச்சு பார்த்துக்கிறேன். ஒரு கை இந்த வீட்டை நாங்க இருக்கமா வேண்டாமா? அத்தே, என்ன நடந்ததுன்னு தெரியாம ஏன் ஆத்திரப்படுறீங்க? அவர் எவ்வளவு பெரிய சீமானா இருந்தாலும் அண்ணனை அடிக்கலாமா? அண்ணன் தம்பிக்குள்ள இன்று அடிச்சுக்குவாங்க, நாளை சேர்ந்துக்குவாங்க. இடையில நீயா? நான் அவர் மனைவி, இந்த வீட்டுக்கு மருமகள் கூட. தெரிந்துதான் இதுவரையில் பொறுத்திருந்தேன். கடைசி அது என் கண்களே ஆயிடுச்சு. எந்த வகையில் அண்ணன் தம்பியை பிரிக்கணும், அத்தையை எதிர்க்கணும், குடும்பத்தை தலைக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. என் மேல் தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கொட்டு அழிந்துட்டு போறாளே, ஜமீன்தாரி அம்மாளுக்கு இன்னும் பேசக்கூட நேரமில்லை. ஆகட்டும். என்ன அநியாயம்! வயசு வந்த பையனே அடித்து பொறுக்கிற வரைக்கும் வந்துச்சு. எல்லாத்துக்கும் நீங்க கொடுத்த இடம் தான். ஒழுங்கா இருந்துன்னு உங்களுக்கும் தான் இடம் கொடுத்தேன். உன் மகனை அடக்கி வைன்னு 1000 தடவை சொன்னேன். அது உன்னால் முடியவில்லை. பத்மா அதை ஒழுங்கா செய்து காட்டிட்டான். ஆமா, உங்க மருமகன் சேர நீங்களே ஆமோதிச்சுக்கீங்க. பொண்ணு அடி வச்சதுல இருந்துதான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டையாச்சு. அப்பனுக்கும் மகனுக்கும் இல்லாமல் போச்சு. நல்ல மரத்துல புல்லறி பாஞ்சாப்பனே 4 பேர் சிரிக்க நம்ம பழைப்பும் அமலமாச்சு. ராஜேஸ்வரி, வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையை அறுப்பான். அப்படி என்ன நாங்க உங்களுக்கு வினையை விதிச்சோம்? உங்க மகனுக்கும் மருமகனுக்கும் விஷத்தை கொடுத்தோமா, இல்ல அந்த செல்லிநாட்டம் குடும்பத்தை குடிச்சவராக்கினோமா? சந்தேகம் என்ன? உன் மகனை கண்மூடி ஆக்கியதும் நீதான். சிட்டுக்கூடு போல் கட்டுப்பாடாக இருந்த குடும்பத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கி வருவதும் நீதான். உன் உள்ளத்தில் கள்ளமில்லை கபடமில்லை என்றால் நீ கல்யாணத்துக்கு வந்திருக்கலாமே. ஆசையாக வாசம் தேடி வந்த தம்பதிகளை அன்பாக வரவேற்றிருக்கலாமே. பெரியவனுக்கு பைத்தியம் தெரியக்கூடாது, ஆஸ்தியும் பாஸ்தியும் அம்மாவும் பிள்ளையுமா அனுபவிக்க வேண்டும் என்று எத்தனையோ சூழ்ச்சி செய்தீர்கள். அத்தனையும் பொறுத்தாள் அந்த உத்தமி. தன் பர்த்தாவின் பைத்தியத்தையும் தெரிய வைத்தாள். அவன் அதிகாரத்துக்கு வந்துவிட்டானே என்று ஆத்திரப்பட்டீர்கள். அதனால அவமானப்பட்டீர்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் அனுபவிக்கப் போறீர்கள். உன் மகனே உனக்கு உயிரோடு கொள்ளி வைக்க தயாராக இருக்கிறான். உணரங்காலம் வரும். எனக்கு என்ன, இன்றோ நாளையோ என் விதி எப்படி ஆனால் என்ன, உன் விதி எப்படி இருக்கிறதோ எக்கேடாவது கெட்டு போங்க. எக்கேடாவது கெட்டு போகணும், அவ்வளவுதானே. நாங்க குற்றவாளியானோம், கொலை செய்யவும் துணிஞ்சோம். நிரபராதியான நீதி செய்ததையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. காலி கட்டி நான் இங்க காலை வச்சதும் வாரி கூப்பிட யாரும் இல்லை. தாடி கூட என்னை நாடி எட்டுவலாம் நினைச்சா. நீங்க மாத்திரம் என்னவா, உங்க குழந்தையே நான் விழுங்குற மாதிரி வீட்டுக்காரியே நம்பாம வேலைக்காரியிடம் கொடுத்தீங்க. அவன் கட்டி அப்படியாச்சு. அன்றே அவனை என் மடியில் போட்டுவிந்த இன்று அந்த பாட்டை விட்டு போகுமா? எனக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. என் குழந்தையும் ஜமீன்தாராகணும்னு ஆசைப்பட்டேன். நீங்களும் ஆமோதிச்சீங்க, அதிகாரத்தையும் கொடுத்தீங்க. இப்போ அதெல்லாம் மறந்துட்டு இஷ்டம் போல பேசுறீங்க. பேசுங்க, நல்லா பேசுங்க, இன்னும் பேசுங்க. அந்த உத்தமையும் நீங்களுமே ஊரை கட்டுக்கிட்டு வாழுங்க. நான் எல்லாரும் தொலைக்கு போறோம்.
பரவாயில்லம்மா. டாக்டர் டாக்டர், காயம் பலம், ரத்தம் அதிகம் வெளியாடுச்சு. ஆபத்து இல்லையே டாக்டர். என்ன காரணம்? ஜாக்கிரதை இருக்கும். நீங்க போட்டுருங்க. என்ன இது? என்ன என்ன இது? யார் இப்படி எடுத்தா? பாத்துக்கிறோம் ஒரு கை. திருப்பதி 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 என்ன வச்சிருக்கீங்க? திருப்பதிக்கு போய் நம்ம வக்கீல் பயன்படுத்த கூட்டிட்டு வா. ஆமா, வக்கீல கூப்பிட்டு வர்றாங்க. கோவிச்சுக்காதப்பா. பாஞ்சாலி, இல்லம்மா பாஞ்சாலி, என்னங்க? மாப்பிளைக்கு உத்தரவு கொடுக்கணும், கொஞ்சம் உப்பு வறுத்துட்டு வா. உப்பா? ஆமா. ஒரு அவதாரம். மாப்பிள, இப்ப சொல்லுங்க, யார் அடிச்சது உங்களை? யாரா இருக்கும்? அவங்க அம்மா தான் அடிச்சிருப்பாங்க. அம்மா அடிச்சது இப்படி இருக்காது. ஒருவேளை அவங்க அண்ணனா இருக்கும். அப்படின்னா அவங்க அண்ணி தான் அடிச்சிருப்பாங்க. உடம்பு எப்படி இருக்கு? வாங்குறதை வாங்கிட்டு இங்க வந்து ஆரஞ்சா பல்ல உடைச்சு விடுவேன். என்ன மாப்பிள, அடி பலமோ? சரி, வாங்க வாங்க. சிட் டவுன் ப்ளீஸ். அத்தா, இதோ வந்துட்டாரு. வைக்கலையா? நமக்கு ஒரு மான நஷ்டம் வளர்த்து போடணும். யாருக்கு? உங்களுக்கு. சரியா போச்சு. அவருக்கு மான வேற இருக்கா? எனக்கு இல்ல, நம்முடைய சின்ன ஜமீன்தாருக்கு. அவருடைய அண்ணி அவரை நல்லா அடிச்சு போட்டாங்க. பரவாயில்லைங்க, சும்மா சொல்லட்டான். அப்படி ஒண்ணு நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. பொம்பளை கையால அடிபட்டது அம்பலமாகணுமா? இன்னும் இல்ல மானம் போகும். ஆமா ஆமா. வைக்கலையா? முதல் பாகப்பிரிவனுக்கு நோட்டீஸ் கொடுங்க. அப்பா காலனா கூட கொடுக்க மாட்டார் தெரியுமா? அவர் கொடுக்கறது கோர்ட் இருக்குது, நாங்க இருக்கிறோம். வைக்கலையா? அப்புறம் நம்ம பாத்துக்குவோம். ஆமா, நல்லா பாத்துக்குவாரு. முதல்ல நோட்டீஸ் கொடுங்க. இப்பவே கொடுத்துறேன். அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருப்பதை பார்த்துட்டு கண்ணூர் மேனேஜர் கூப்பிட்டு வாங்க. என் பேரில் எனக்கே நம்பிக்கை இல்லை. போதும் மேனேஜர், நான் சொன்னதாக சொல்லுங்க. ராஜேஸ்வரி கண்ணீர் காயத்தை ஆற்றி நடக்க வேண்டியது நடந்தே தீரும். நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. அப்பாவின் நிலைமை ரொம்ப ஆபத்தா இருக்கு. ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டு போங்க. விவகாரம் முடிகிற வரைக்கும் வீட்டு வாசலையே மிதிக்க மாட்டேன். தம்பி, விவகாரம் எங்க போயிட போகுது? அதுக்கு இது சமயம் இல்லை. ஏதோ பெற்ற பாசம் ஒரு முறையாவது பார்க்கணும்னு விரும்புறாரு. பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தம்பி, சின்ன இது என்ன நியாயம்? இந்த தம்பி கூட அப்பாவை பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்களே. வாங்க சின்னையா, வாங்க. இப்படி ஒரு பிள்ளை இருக்குமா? என்னங்க இது? அமைதியும் ஆனந்தமாக இருந்த இந்த வீட்டில் புயல் வீச ஆரம்பித்துவிட்டது. சின்னவன் பாகப்பிரிவினைக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்க. மேனேஜர், அவன் வரவில்லையா? விஷயத்தை சொல்லுங்களா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சம்மா. மேனேஜர், இது ஒன்றும் பயனில்லை. உயிர் எழுதுங்கள். அதுக்கு இப்ப என்ன அவசரம்? வேறு வழியில்லை. என் காலம் நெருங்கி விட்டது. அவனும் தன்னை மறந்து நிற்கிறான். எல்லா ஆஸ்தியும் ரகு பேருக்கு எழுதிடுங்க. அப்பா, மாமா, எனக்கா?
என் பேர்லயே எழுத சொல்றீங்க? ஆமாப்பா, ஆஸ்தியை அவனிடம் ஒப்படைச்சா அதோடு அவனும் கெடுவான். மாமா, இவ்வளவுக்கும் காரணம் நான் தான். மன்னிச்சிடுங்க, அவசரப்படாதீங்க. சின்னவர் எப்படியே வந்துடுவார். அவன் வரணும்னு தானே அம்மா உன் இப்படி எழுதி சொல்லிருக்க. இனி அவன் திரும்புவதற்கும் திரும்பி வருவதற்கும் இதுதான் அம்மா வழி. மேனேஜர், போய் உயிரை தயார் செய்யுங்கள். மேனேஜர், அப்படியே சத்தியபுரத்துக்கு ஆள் அனுப்புங்க. அம்மா, ஒரு வார்த்தை சொல்லம்மா. சின்னவன் வந்து ஆஸ்தியில பணம் கேட்டா முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஒரு காரணம் சொல்ல மாட்டோம். எல்லா சொத்தும் எனக்கே சொந்தம்னு கேட்டேன். எடுத்துக்கங்கன்னு சந்தோஷமா கொடுப்போம். அப்போ நாவுக்கு இந்த வீட்டுல என்னென்ன குறைவு? சரி ரகு, ரொம்ப நேரமாச்சு, போய் சாப்பிடுங்க. அம்மா பத்மா, போங்க போங்க. ராஜேஸ்வரி, உன் மகனுக்கு துரோகம் நடக்குதுன்னு வருத்தப்படுறேன். இல்லை, சொத்தெல்லாம் அவனுக்கே கிடைக்கும்னு சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க தர்ம பத்தினி தம்பிக்கு இந்த நம்பிக்கையை அள்ளி கொடுக்கறதுக்கு. பெரிய மனுஷனுக்கு என்ன பிச்சை எடுக்கணும், ஜமீன்தார் மகன் சந்தி சிரிக்கணும் தளபதி இருக்கும்போது அவனுக்கு எதுக்கும் இந்த ஆஸ்தியும் பாசியும். ராஜேஸ்வரி, பெரியவனுக்கு புத்தி தெளிவடிச்சு, உங்களுக்கு திரும்பிடுச்சு. இல்லைன்னா இளைவனுக்கு இப்படி போகம் பண்ணுவீங்க. ஆஸ்தி அவங்க இருக்கணும், இவ அவங்களோட தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். எப்படி நல்லா இருங்க. பைத்தியக்கார, பெற்ற பாசத்தினை பிறக்கிறேன். ஆனால் அவன் உனக்கு குழந்தைகள், உன்னை கொல்ல பிறந்த கோடல். பத்மா, மாமா, நீல பத்திரமா வச்சுக்கோமா. மாமா, ஏம்மா, ஏன் அழற? எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். ரகு, அப்பா, உன் அம்மா தன் மகனை பிரிந்ததாக மனம் கூறியிருக்க. உன் பெற்ற தாய் இல்லாவிட்டாலும் உனக்கு உற்ற தாய் இவர்தான். அவளை அவர் ரகு, ரகு, உன் தம்பி தவறியவன் என்று அவன் மீது உள்ள அன்பை நீ தவறவிடாது. தவறியவன் தான், தவறியவனை திருத்து கடமைப்பட்டவன் நல்லவன் தான். பெரியவரே, ஐயா, ரகுவை கவனிச்சுக்கணும். நமசிவாயம். உன் மகள்தான் என் மகனுக்கு கண்ணீர் கொடுத்தாள். அந்த பெருமை நான் மறுமையிலும் மறக்க மாட்டேன். எல்லாம் உங்களுக்கு உதவிதான். ராஜேஸ்வரி, கலங்காத, உனக்கும் உன் மகனுக்கும் ஒரு துரோகம் நடக்காது. பத்மா, ரகு, உனக்கு பாத பூஜை செய். கடமைப்பட்டவர் எப்படியும் சின்னவன் திரும்பி வருவான். நீ கவலைப்படாது.
நீங்க நிம்மதியா இருங்க. எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆண்டவன் உனக்கு குறை மஞ்சளும் பிறகு காஷாயம் திருவோட்டை மறப்பரோ பெண்கள் கண்களின் ஜாடையாலே அழுவதா இல்லை சிரிப்பதா, அழுவதா இல்லை சிரிப்பதா, இந்த அதிசயமான உலகத்தை பார்த்து அழுவதா இல்லை சிறியமான உலகத்தை பார்த்து அழுவதா இல்லை சிரிப்பதா. அழுவதா இல்லை சிரிப்பதா, அழுவதா இல்லை சிரிப்பதா. காமத்தை விடவே, காமத்தை விடவே காதலே பெரிதல்க கவிகளும் சொல்லுறாங்க. ஏன் அப்படி? காமமே புயல் என்றும் காதலே தென்றல் என்றும், காமமே புயல் என்றும் காதலே தென்றல் என்றும் கண்டதால் விழுறாங்க. அழுவதா இல்லை சிரிப்பதா, அழுவதா இல்லை சிரிப்பதா, இந்த அதிசயமான உலகத்தை பார்த்து அழுவதா இல்லை சிரிப்பதா, அழுவதா இல்லை சிரிப்பதா. அழகோடு பருவமும் அமைந்து விட்டால் அதுக்கும் ஓர் மதிப்பு தாங்க. ஆமாங்க, உன்னம்மாளை போலவே பழுத்து விட்டான், உன் அம்மாளை போலவே பழுத்து விட்டால் அதுக்கும் ஓர் மதிப்பு தாங்க.
அழுவதா இல்லை சிரிப்பதா, அழுவதா இல்லை சிரிப்பதா, இந்த அதிசயமான உலகத்தை பார்த்து அழுவதா இல்லை சிரிப்பதா, ஆராய்ந்து பாராமல் சந்தேகமே கொண்டு போராடும் ஆடவரை நேராகவே கண்டு அழுவதா இல்லை சிரிப்பதா, அழுவதா இல்லை சிரிப்பதா, அழுவதா இல்லை சிரிப்பதா, அழுவதா சிரிப்பதா. அப்பா ரகு, என்ன தாயம்மா? என்னம்மா எங்கேயோ போறாங்கப்பா? எங்க தாயம்மா? மகனை தேடிக்கிட்டு போறாங்களா என்னம்மா? அம்மா, இந்த அப்பா சாமி, என்னம்மா இது? உங்க சொத்தை உங்களுக்கே கொடுத்துட்டேன். நான் வரேப்பா. அம்மா, என்னம்மா அப்படி பேசுறீங்க? எங்கே போறீங்க? இனிமேல் எனக்கு இங்க என்ன வேலையப்பா? யாருக்காக இங்க இருக்கணும்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் மாத்திரம் உங்க மகன் இல்லையா? என் மகன் நாடு எல்லாமே நடக்கிறது வேலையும் போது எனக்கு மாத்திரம் என்ன வேண்டும்? பாலும் பழமும் பங்களாவாகும். அவனோட பட்டியலையும் பட்டியலா நானும். அம்மா, அம்மா போகாதீங்கம்மா. என் உயிர் உள்ளவரை நீங்க வெளியில ஒரு அடி கூட எடுத்து வச்சு கூடாது. தம்பி வா, வீட்டுக்கு போலாம். இப்ப என்ன காட்டுல இருக்கிற? இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. நம்ம வீடு எப்ப இருந்து இந்த உறவு? கடவுளை உயிரை எடுத்து உயிரை எழுதி வாங்கிக்கிட்டீங்க. மாமனாருக்கு சொக்குப்படி போட்டு ஒன்ன ஜமீன்தாராக்கிட்டா உன் தர்ம பத்தினி. நான் ஏன் வரணும்? எனக்கு என்ன இருக்கீங்க? போப்போ, போய் எல்லாத்தையும் நீங்களே ஆளுங்க. தம்பி தம்பி, உனக்கு இல்லாத ஒன்றுமே இல்லை. இந்த சொத்து பூராவும் உன்னுடையதான். எனக்கு எதுவும் தெரியல. உயிரையும் உன் கையிலையும் கொடுத்துறேன். பறிமுதல் சொத்துக்கு உரிமை கொண்டாடுறவன் நான் இல்லை. நீ போகலாம். தம்பி தம்பி, எனக்காக வேண்டாம். நம்ம அம்மாவுக்காவது வாப்பா. எனக்கு யாருமே கிடையாது. எங்க அம்மா அன்னைக்கே செத்து போயிட்டாங்க. நீ போ. தம்பி நாகு, அம்மா உங்களாவது சொல்லுங்க. யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. முடிவா நானே சொல்றேன் கே. ஒண்ணு அந்த வீட்டுல உன் கொண்டாட்டி இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். இதுதான் என் முடிவு. போ. எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சம்மா, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. பெரிய ஐயா காலத்துல கூட விருந்து பார்த்தார். சின்னையா எதுக்கும் ஆசையில். கடைசியா நீ பொண்டாட்டி இருக்க வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரம்மா. அம்மா போகாதீங்கம்மா. அம்மா அந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்கம்மா. அம்மா போகாதீங்கம்மா. அம்மா போகாதீங்கம்மா. அந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்கம்மா. அம்மா நாங்க போயிட்டு வரோம். சொல்லக்கூடு ஒண்ணும் இல்லைம்மா, தம்பிக்கு சொல்லி அனுப்பணும். அவசியம் வருவோம். நாங்க போவோம். வேண்டாம்ப்பா, நீங்க போக வேண்டாம். மாற்றான் தாய் விரட்டு விட்டால் இந்த அவற்று எனக்கு வேண்டாம். நாங்களே போகும்போது யார் என்னமா சொல்லுங்க? அத்தை, எங்கள் தவறு மன்னிச்சிடுங்க. அம்மா, தம்பி தவறான பாதையில போறான். அவன் திருந்த வேண்டும் என்றுதான் அப்பா இப்படி உயிர் எழுதுகிறது. நாங்க வீட்டை விட்டு போறதும் அதற்காகத்தான். நாங்க எங்க இருந்தாலும் உங்க கொண்டாடி தாங்க. தம்பியை வர இதுமா அம்மா அம்மா வராங்க. இதுமா உடனே வாப்பல. அம்மா நானே வரல வந்துட்டேன். அதான் நாங்களே வந்துட்டோம். வாங்க உள்ள வாங்க. அம்மா அம்மா இத பாருங்கம்மா, நான் வந்துட்டேன். இத பாருங்கம்மா, நான் வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அம்மா அம்மா அம்மா
அம்மா, உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு வெட்கமா இருக்குமா? பாபு, அம்மா, கவலைப்படாது. கடவுள் அப்படி எழுதியிருக்காரு. இல்லம்மா, எழுதலம்மா, கடவுள் எழுதல. இந்த அப்பா என்ன அம்மா இருக்குமா இது? நானும் உங்க அப்பா நினைச்சு உயிரோடு போராடிக்கிட்டு போயிட்டாருப்பா. அம்மா, என் உயிரும் அப்படித்தான் ஊசலாடிக்கிட்டே இருந்தது. நல்ல சாப்பாடு உண்டா, நல்ல தூக்கம் உண்டா? நாகு, உன்னை நம்பித்தான் இந்த உயிரையும் வச்சிருக்கேன். கண்டவங்க கண்டது சொல்லாம இனி என் ஜென்மம் கடைசேரும் வழி உன் கையிலே தான் இருக்கு. அம்மா, அம்மான்னா நீங்க தான் அம்மா. இனி தலையே போனாலும் சரி, தாயின் வார்த்தையை தட்ட மாட்டேன். மாற்றான் தாய் சதியினாலே அண்ணன் வனவாசியா இருக்கான், தம்பி சுகவாசியா இருக்கான்னு உலகம் என்னைத்தான் தூற்றும். அம்மா, இதுக்கெல்லாம் பயந்தா நடக்குமா? சரி, நான் ஆபீஸ் போய் மேனேஜரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆபீஸை ஜாக்கிரதையா பாத்துக்கோப்பா. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன மிஸ்டர் மேனேஜர், எல்லாருமா சேர்ந்து அப்பாவை ஒரு வழியை அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப என்ன விசேஷம்? உங்க அண்ணா உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. ஓஹோ, இப்ப அதனால உங்களுக்கு தான் ரொம்ப சங்கடம் போல இருக்கு இல்ல? அந்த பணம் என்னாச்சு? எந்த பணம்? அதையா நான் அன்னைக்கு கேட்டேன், அந்த 5000 இப்பவே வேணுமா? ஏன் இதுக்காக போய் பஞ்சாங்கம் பார்த்துட்டு வரணுமா? சரிதான் ஐடியா. மேனேஜர், 6000 கொடு. சரி சரி, 7000 கொடுத்துடியா. அட ஏயா எண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாத்தையுமே கொடு.